ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகாந்த் சமையல். எனக்கு ஒரு குட்டி பார்பி ஷோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஹேர் கட் பண்ண போயிட்டு வரேன். என்ன நீ ஹேர் கட் பண்ண போகிறீங்களா? ஆமாம்மா ஜெஸ்ஸி, என்னோடய ஹேரை கட் பண்ணுறதுக்கு தான் போகிறேன். என்ன நீ சொல்கிறீங்க, ஹேர் கட் பண்ண போகிறீங்களா? ஆமாம்மா, இந்த செட்டப் நான் தான் பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த செட்டப் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். ஓகே, ஒரு குட்டி பார்பி ஷோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம்மா, நான் ஹேர் கட் பண்ண போயிட்டு வரேன். என்ன பத்திரமா இருங்க ஐஷா, பத்திரமா இரு ஓகேவா? தொலை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஜெஸ்ஸியை. அம்மா, ஹேர் கட் பண்ண போகிறீங்களா? என்னம்மா சொல்கிறீங்க? அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆமாம்மா, என்னோடய ஹேர்லாம் அன்ஈவனாக இருக்கா, அதெல்லாம் ஈவனாக பண்ணலான்னு போகிறேன். அம்மா, உங்கள் ஹேருக்கு வேறு கலர் அடிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே என்ன ஆட்டோக்கு போகிறதுக்கு ஒரு 100 rupees கிட்ட ஆகும். பியூட்டி பார்லருக்கு போகிறீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா சார்ஜெல்லாம் ஆகும். அப்படியா? என்ன ஐஷா சொல்கிற? ஆமாம்மா, நீங்கள் எப்படியும் உங்களுக்கு ஹேர் கலர்லாம் பண்ணியிருக்கீங்க. அடுத்து முடியை வேறு அன்ஈவனாக மாற்றணும், முடியை வேறு ஈவனாக மாற்றணும். சிக்காக வேறு உங்கள் முடி இருக்கும். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 3000 வருமா? 3000 வருமா? ஏன் இருக்கிறதே 2000 தானே இருக்குது. 3000க்கு நான் எங்கே போவேன்? அப்போனா அம்மா, நீங்கள் வீட்லேயே ஹேர் கட் பண்ணிடலாம்ல. அண்ணி, நான் வேணால் உங்களுக்கு ஹேர் கட் பண்ணி விடட்டுமா? என்னம்மா ஐஷா? இல்லை அண்ணி, நான் வேணால் உங்களுக்கு ஹேர் கட் பண்ணி விடட்டுமான்னு கேட்குறேன். ஓ ஜெஸ்ஸி, நீயா? உனக்கு ஹேர் கட் பண்ணலாம் தெரியுமா? எனக்கு தெரியும் அண்ணி. நில், அப்படின்னா நான் போய் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். இங்கே இருங்க. இந்தாம்மா, உனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். சிசரு, அடுத்து இந்த மாதிரி சீப்பு, அடுத்து இன்னொன்று ஒரு சீப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இப்போ ஹேர் கட் பண்ணி விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுமா எனக்கு? ஓகே, நீ நில்லுங்க. இந்த சேரில் நீங்கள் உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு நான் சேர் தரேன், இந்தாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹேர் கட் பண்ணும்போது கீழே ஃபுல்லாக அந்த ஹேரெல்லாம் இதாகிடும். அதனால் கீழே ஒரு இது மாதிரி விரிச்சிக்கலாம். அண்ணி, உங்கள் ஹேர் ரொம்ப சிக்காக இருக்கு அண்ணி. ரொம்ப சிக்காக இருக்குது, என்ன செய்ய? ஓகே, நில்லுங்க. கீழே நான் ஒரு ஷீட் மாதிரி விரிச்சிக்கிறேன். இப்போ உங்கள் ஹேரை நான் நல்லா சிக்கு எடுத்துடலாம். உங்கள் ஹேர் ரொம்ப சிக்காக இருக்கா? நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ சிக்காக இருக்குதுன்னு. எப்படியும் ஐஷா சொன்ன மாதிரி இந்த சிக்காக இருக்கனால சிக்கு எடுத்து இது பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்கும், போட தான் நீ செய்வாங்க. இங்கே பாருங்களேன். ஓகே அண்ணி. அண்ணி, இதுவரையும் உங்களுக்கு கட் பண்ணிடணும் அண்ணி. என்னம்மா சொல்கிறேன்? எனக்கு இருக்கிற முடியே அவ்வளோதான் இருக்கும், அறுவடையும் கட் பண்ணுன்றாங்க. ஆமாம் அண்ணி, எல்லாமே அன்ஈவனாக இருக்குது. ஈவனாக இருக்கிறதுனா இதுவரையும் தான் ஈவனாக இருக்குது. நெல்லுங்க அண்ணி, உங்களுக்கு நான் வேணால் கீழே வரையும் வேணால் கட் பண்ணி விட்றேன். கட் பண்ணி விடுமா? ஐஷா, இந்த சிசர் கரெக்டாக இல்லை, பெரிய சிசர் இருக்கா? வீக்கில் உள்ளக்க இருக்குமா? போய் ஐஷா எடுத்துருவா. சரி, எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க, இந்த சிசரை வச்சு இப்போ கட் பண்ணுங்கள். இது கரெக்டாக வரும், ஓகேவா? ஓகே, இப்போ கட் பண்ணிடலாமா? அண்ணி, உங்களுக்கு நான் கொஞ்சோண்டி தான் கட் பண்ணுறேன், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அண்ணா அளவெல்லாம் கட் பண்ணல, கொஞ்சோண்டி தான் கட் பண்ணுறேன். அண்ணி, கட் பண்ணி முடிச்சாச்சா அண்ணி? இவ்வளோ முடி தான் அண்ணி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, ஓகேவா? ஓகேம்மா, இன்னும் கொஞ்சம் வேணால் கட் பண்ணிடுறேன் அண்ணி, கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஓகே அண்ணி, கட் பண்ணியாச்சா அண்ணி? ஓகே. என்னம்மா இவ்வளோ முடி கட் பண்ணிட்டியா? ஆமாம் அண்ணி, அன்ஈவனாக இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணி விட்டேன். அண்ணி, இப்போ உங்கள் முடியை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கா அண்ணி. அப்படியாம்மா? தேங்க்யூம்மா. சூப்பராக பண்ணி விட்டாம்மா. ஹேர் கட் ரொம்ப சூப்பராக பண்ணி விட்டுருக்க ஜெஸ்ஸி, தேங்க்யூ. ஆனால் இவ்வளோ முடி போயிடுச்சு, கஷ்டப்பட்டு வளர்த்தேன். பரவாயில்ல அண்ணி, இன்னும் கொஞ்சம் முடியெல்லாம் வளர்த்துக்கலாம். உங்கள் ஹேரை நான் சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ணி, உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இங்கே பாரு, பின்னாடியும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னோடய ஹேரே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அப்படியே சாஃப்டாக இருக்குமா. தேங்க்யூம்மா ஜெஸ்ஸி. இருக்கட்டும் அண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.